நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கு கிருபையாக கூட்டி கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக்கொண்டு நாம் வாரந்தோறும் பார்த்து வந்து கொண்டிருக்கக்கூடிய வெளிப்படுத்தின விசேஷத்தின் அடுத்த வகுப்பிற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். இப்ப நம்ம ரெவலேஷன்ல எந்த அதிகாரம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா 18ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். இப்போ 18ஆம் அதிகாரம் என்பது 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை துவங்கி 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வரைக்கும் ஒரே கான்செப்டை பத்தி நம்ம பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறுவடையின் காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான சம்பவத்தை மையமா வச்சு பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு நல்லா தெரியும் 1914வது வருடம் 1914வது வருஷம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தானியேல் 2ஆம் அதிகாரத்தின் பிரகாரம் அதனுடைய ப்ராசஸின் பிரகாரம் 1914 அந்த கல்லு அந்த சிலையினுடைய பாதத்தை மோதிச்சு அப்படின்னு பார்க்கணும். அந்த சிலையினுடைய பாதத்தை வந்து யார் கனவா பார்த்தது அப்படின்னா, பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர். அவர் பார்த்த கனவுல பாதி இரும்பு பாதி களிமண் இருக்கக்கூடிய பகுதியை அடிச்ச கால பகுதி 1914. அது வேற ஒண்ணும் கிடையாது. போப்பு மார்க்கமும் ஐரோப்பால இருக்கக்கூடிய சாம்ராஜ்யங்களும் சேர்ந்து வேசித்தனம் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு மிகப்பெரிய அந்த ஒரு அருவருக்கு ஒரு முடிவுக்கு வந்துச்சு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது போப்பு சொல்லக்கூடிய ராஜா தான் அடுத்தடுத்து ஆளுகை செய்யக்கூடிய அந்த ஒரு நிலைமை என்ன ஆயிடுச்சுன்னா போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த பாபிலோனுக்கு எப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவு வரப்போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிச்சு என்ன பண்ணணும்னா பார்க்கணும். அப்படின்னா 1914 பாபிலோன் புரிந்த ஒரு பெரிய அடிக்கு என்னென்ன ரியாக்ஷன்ஸ் வந்துச்சு, யார் யாரெல்லாம் அதுக்கு ரியாக்ட் பண்ணது, அதே சமயத்துல பாபிலோன் முற்றிலுமாக விழுந்துட்ட பிறகு அதுக்கப்புறமா எப்பேற்பட்ட ஒரு சந்தோஷமா அந்த ஒரு காலப்பகுதி இருக்க போகுதுன்றத பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம பாபிலோன் அழிந்து போகிறதே ஒரு சந்தோஷமான ஒரு காலப்பகுதியாக, சந்தோஷமான ஒரு ஒரு செய்தியாக சில பேர் என்ன பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா சொல்ல போறாங்க. அதை பத்தி தான் இந்த ஒரு அதிகாரம் பேசுது அப்படின்றத பார்க்கணும். நம்ம ஏற்கனவே 3 வசனங்கள் நம்ம பார்த்துட்டோம். அதோட தொடர்ச்சி நம்ம பார்க்கலாம். வெளிப்படுத்தும் விஷயம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் பாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படி அவளை விட்டு வெளியே வாருங்கள். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அந்த சத்தம் என்ன சொல்லிச்சா, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள் அப்படின்னு சொல்லப்படும். அப்படின்னா இந்த இடத்துல பின்பு அப்படின்னு ஆரம்பிக்குது. ஐ சா அல்லது ஐ ஹியர்ட், அதாவது பின்பு நான் அதை பார்த்தேன், நான் இதை கேட்டேன் அப்படின்னு வெளிப்படுத்தும் விசேஷத்துல யோவான் சொன்னாலே ஒரு புதிய ஒரு காட்சியை ஒரு புதிய கோணத்தில் நாம் பார்க்கிறோம்னு அர்த்தம். சரிங்களா? சோ அந்த மாதிரி இந்த இடத்துலயும் பின்பு அப்படின்னு ஆரம்பிக்கிறதுனால இந்த 4ஆம் வசனத்துல துவங்கி இந்த அதிகாரம் முழுக்கவுமே ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது என்ன பண்றோம்னா நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 18ஆம் அதிகாரத்துல இருக்கக்கூடிய வசனங்கள் எதுக்கு இணையா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரசல் எழுதின 4வது வால்யூம் த பேட்டில் ஆஃப் அர்மகெடான் அப்படின்ற அந்த வால்யூம்ல இருக்கக்கூடிய அதிகாரத்தோட என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இணையா இருக்குது அப்படின்றத பார்க்கணும். அது ஆச்சரியமான விஷயம். 18ஆம் அதிகாரமும் வால்யூம் 4 என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அழகா மேட்ச் ஆகும். அப்படின்னா இந்த இடத்துல எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோவான் வகுப்பாராகிய நாம 4வது வால்யூம்ல பிரதர் ரசல் கிட்ட இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 18ஆம் வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். ஆனா ரெவலேஷன்ல இருக்கிறவருக்கு கிளியரா வால்யூம் 4ல என்ன ஆகாது அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லாக்கிட்டி கூட ரெவலேஷன் 18ல பேசுற தூதன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யோவான் கிட்ட பிரதர் ரசல். அப்படின்னா அவர் ரெவலேஷன் 18ல சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படியே எதற்கு இணையாக வந்திருக்கிறது நம்ம கவனிக்கிறோம் அப்படின்னா, வால்யூம் 4ல அதுக்கு இணையா வந்திருக்கக்கூடிய காரியங்கள் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவனிக்கிறோம். பட் நாம ஒரு விஷயத்தை என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 1914வது வருஷத்துக்கு முன்னாடியே வால்யூம் 4 என்ன பண்ணப்பட்டுச்சுன்னு எழுதப்பட்டுச்சு. அதனால சில தேவையான தகவல்கள் அப்பொழுது பிரதர் ரசலுக்கு இல்லை. ஆனா வால்யூம் 4ல மிஸ் ஆன காரியங்கள் எல்லாமே
லவோதேக்கியா கால சபையில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு தேவன் வெளிப்படுத்தும் விசேஷம் 18ஆம் அதிகாரத்துல தூதன் மூலமாக என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா சொல்றோம். இல்ல என்னத்துக்கு ஆச்சரியம், பேசினார்னா அது தவறாமை உள்ள எழுத்துக்கள் இல்ல. பிரதர் ரசல் வெளிப்படுத்தும் விசேஷம் 18ஆம் அதிகாரத்துல பேசினார்னா அது தவறாமை உள்ள எழுத்துக்கள் தான். ஏன்னா அந்த வார்த்தைகளை எழுதுனது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய யோவான் அப்படின்றத புரிஞ்சு. அப்படின்னா சத்தியம் என்பது எப்பொழுதும் ஸ்டாட்டிக்கா இருக்காது. அப்படின்னா அதாவது அது அவ்வளவுதான், அத இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி இருக்காது. சோ சத்தியம் என்பது அதனுடைய புரிந்து கொள்ளுதல் எப்பொழுதும் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகரித்து கொண்டே போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி பிரதர் ரசல் அவர்கள் அவர் மனுஷனா இருந்த காலப்பகுதியில வால்யூம் 4ல நமக்கு தேவையான வெளிச்சத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காரு. ஆனா அந்த வால்யூம் 4 அப்டேட்டட் கண்டென்ட் நமக்கு எப்ப கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இதே பிரதர் ரசல் மகிமை அடைஞ்ச பிறகு நமக்கு தேவையான கரெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரத்தினுடைய புரிந்து கொள்ளுதல என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு கொடுக்குறாரு. இது என்ன ஆச்சரியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரு வால்யூம் 4ல எழுதுற விஷயங்கள் எல்லாமே எதுக்கு இணையா இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரத்துக்கு இணையா இருக்கிறத பார்க்கும்பொழுது நமக்கு ரொம்ப பயங்கர ஆச்சரியமா இருக்கு. தெள்ள தெளிவா ஒரு பாயிண்ட் நமக்கு என்ன புரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அதிகாரத்துல பேசிட்டு வரக்கூடிய தூதனும் பிரதர் ரசல் தான் அப்படின்றது நமக்கு ஊர்ஜிதமாகறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அப்படின்னா இந்த சத்தம் வானத்துல இருந்து வரக்கூடிய சத்தம் யாருடைய சத்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதர் ரசல் அவருடைய சத்தம். அப்படின்னா பிரதர் ரசலுடைய காலப்பகுதியில அவர் மூலம் அந்த சத்தியம் அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து அவரை தான் ஊழியக்காரனாக அந்த இடத்துல பயன்படுத்தினார் ஏற்ற கால சத்தத்தை கொடுக்கறது. சோ அதன் மூலம் என்ன ஒரு மெசேஜ் போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெயர் சபையில் இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு என் ஜனங்களே அவளை விட்டு நீங்க என்ன பண்ணுங்க வெளியே வாங்க அப்படின்ற ஒரு சத்தம் பிரதர் ரசல் அவருடைய காலப்பகுதியிலிருந்து என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. அவருடைய காலப்பகுதியிலிருந்தே பைபிளை நல்லா ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளியெடுத்து அந்த ஒரு செய்தி பெயர் கிறிஸ்தவ மண்டலத்துக்கு இருக்கக்கூடிய தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு போய் சேர்ந்திருக்கு அப்படின்றது நம்ம கவனிக்கிறோம். பட் முதல் 3 வசனத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா, இதே அதிகாரத்துல முதல் 3 வசனத்துல வரக்கூடிய வாய்ஸ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வாய்ஸ். பட் அந்த வாய்ஸை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு கருவியா யார் பயன்பட்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதர் ரசல். அப்படின்னா முதல் 3 வசனங்கள் இந்த 18ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தது என்ன ப்ரொனவுன்ஸ் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நியாய தீர்ப்பு என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றோம். யார் மேல நியாய தீர்ப்பு செலுத்துறாருன்னா மகா பாபிலோன் மீது நியாய தீர்ப்பு செலுத்துறாரு. மகா பாபிலோன் விழுந்தது அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கறத அந்த முதல் 3 வசனங்களை பார்த்தோம். அப்படின்னா 1878ஆம் வருஷத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகா பாபிலோன் விழுந்தது அதாவது தேவனுடைய ஃபேவர்ல இருந்து அது போயிடுச்சு அப்படின்றத சுட்டி காட்டுற பிரகாரமாக அந்த வசனத்துல என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு சொல்லியிருக்காரு. அப்படின்னா அந்த மெசேஜ்ல அந்த ஒரு வாய்ஸ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா இப்பேற்பட்ட ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கக்கூடிய அத்தாரிட்டி யாருக்குதான் இருக்குன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த முதல் 3 வசனங்கள் முடிஞ்சிட்ட பிறகு எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பின்பு வேற ஒரு சத்தம் வானத்துல இருந்து உண்டாக கேட்டேன். அப்படின்னா இந்த அதர் வாய்ஸ் வேற எந்த வாய்ஸும் கிடையாது, 7ஆம் எக்காலம். அந்த 7ஆம் எக்காலத்துடைய அந்த சத்தம் எங்க இருந்து வருதுன்னா வானத்திலிருந்து. வானம் என்பது மத உலகத்தை அடையாளப்படுத்தும். அந்த மத உலகத்துல யாருடைய சத்தத்தை யோவான் கேட்கிறாருன்னா பிரதர் ரசல் அவருடைய சத்தம். ஏன்னா பிரதர் ரசல் தான் 7ஆம் எக்காலத்தை என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊதுறாரு. அப்படின்னா இது பிரதர் ரசல ஊத சொன்ன சத்தம் எங்க இருந்தே வந்திருக்கு, தேவன் கிட்ட இருந்தே அந்த அத்தாரிட்டி பிரதர் ரசலுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக வருது. அதனால அந்த ஒரு மெசேஜ் தான் பெயர் சபையில் இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு போய் சேருது. என் ஜனங்களே நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். இந்த வாய்ஸ் நம்ம கேட்டுச்சா கேட்கல? இந்த வாய்ஸ் நம்ம கேட்டுச்சுங்களா? கேட்டதுனாலதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், வெளியே வந்திருக்கோம். அப்படின்னா இந்த வாய்ஸ் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதர் ரசல் அவருடைய எழுத்துக்கள் மூலமா தான் நாம் தெரிஞ்சுக்கணும் மகாபாபிலோன் யாருன்னு. அதனாலதான் அவரை விட்டு என்ன பண்ணிருக்கு நாம வெளியே வந்திருக்கோம் அப்படின்றது என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்ப்போம். அப்படியே வாசிங்க. இதுல
இந்த இந்த 4-7 வசனங்கள் நம்ம படிக்க போற பின்னாடி வரக்கூடிய 4-7 வசனங்கள்ல ரசல் பிரதர் என்ன சொல்றாருன்னா, இந்த தூதன் என்ன சொல்ல போறாருன்னா யோவானுக்கு, ரசல் பிரதர் நமக்கு சொல்றதும் ஒண்ணுதான், தூதன் யோவானுக்கு சொல்றதும் ஒண்ணுதான். அப்படின்னா இந்த இடத்துல ரசல் பிரதர் பாபிலோனுக்கு அழிவு வரக்கூடிய இந்த காலப்பகுதியில பரிசுத்தவான்கள் என்ன செய்யணும்ன்றது என்ன பண்ண போறாருன்னா சொல்ல போறாரு. வாசிங்க. இந்த வெளியே வா என்ற அழைப்பில் ஒருவித ஆறுதல் உள்ளது. இந்த வெளியே வா, எதை விட்டு வெளியே வா, பாபிலோன் விட்டு வெளியே வா அப்படின்ற ஒரு அழைப்புல ஒரு விதமான ஆறுதல் இருக்காமா. நாம் விட்டு செல்லும் போது நாம் ஒரு பாலைவனத்திற்கு வழிநடத்தப்படுவதில்லை. எதை விட்டு செல்லும் போது, அதாவது பேசிக் சப்ஜெக்ட் நம்ம எடுக்கும் பாத்தீங்கன்னா ஆன்டி கிரைஸ்ட், அதை எடுக்கும்போது கூட சில பேர் காவல் கொடுக்குறோம், ஐயோ எங்க கூப்பிடுறாங்க நம்ம சர்ச்சை விட்டு அப்படி. பட் உண்மையான கோதுமை மணிகள் என்ன பண்ணிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளியே வந்துரும். அதான் சொல்றாரு, நாம் விட்டு செல்லும் பொழுது நாம் ஒரு பாலைவனத்திற்கு வழிநடத்தப்படுவதில்லை. நாம் குழப்பத்திலிருந்து அமைதி மற்றும் புரிதலுக்கு வெளியே வர அழைக்கப்படுகிறோம். நாம் குழப்பத்திலிருந்து, குழப்பமான நிலைமையில இருந்திருக்கோம், அதுல இருந்து அமைதி மற்றும் ஒரு புரிதலுக்கான ஒரு விஷயத்துக்குள்ள என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வருவதற்காக என்ன பண்ணிருக்கோம், நாம அழைக்கப்பட்டிருக்கோம்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் அதே சமயத்துல இந்த அதிகாரத்துல நம்ம அடுத்து தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல மகாபாபிலோன் அப்படின்னு சொல்றது யார் மட்டும்தான் அடையாளம் தெரியுங்களா? பாபிலோன் அப்படின்னு சொல்றது யாரதான் அடையாளப்படுத்தும்னா ரோமன் கத்தோலிக்க சபையை மட்டும்தான் அதை அடையாளப்படுத்தும். அப்படின்னா இந்த அதிகாரத்தில் சொல்லப்படக்கூடிய தீர்க்க தரிசனம் எக்ஸ்க்ளூசிவா யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா போப்பு மார்க்கத்தினுடைய அழிவை பற்றினதான ஒரு தீர்க்கு. அப்படின்னா நாம என்ன யோசிச்சிடக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்ற டினாமினேஷன்ஸ் பத்தி இந்த ஒரு ப்ராஃபஸி படிக்கும்போது நாம யோசிக்க கூடாது. 18ஆம் அதிகாரம் அதற்கானது அல்ல. 18ஆம் அதிகாரத்துடைய போக்கஸ் முழுக்க முழுக்க யார் மேல அப்படின்னு பாத்தீங்கன்னா போப்பு மார்க்கத்தின் மீது அப்படின்றத நாம கவனிச்சு. ஸோ அப்படின்னா பிரதர் மற்ற டினாமினேஷன் செய்யக்கூடிய ஃபால்ட்டை பத்தி பைபிள் சொல்லி அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கு. நம்ம பாபிலோன் அப்படின்னு சொல்லும் பொழுது, மகா பாபிலோன் அப்படின்னு சொல்லும் பொழுது பொதுவா எல்லா கிறிஸ்தவ மன்றத்தையும் உள்ள சேர்த்துரும். அப்படி இல்லை, தவறா இருக்கக்கூடிய மற்ற ப்ராட்டஸ்டன்ட் டினாமினேஷன்ஸை பத்தி நமக்கு மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு, கோதுமை கலைகள் பற்றின உண்மையில. அதே மாதிரி மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல யூதேயா விட்டு ஓடுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது பொதுவா கிறிஸ்தவ மண்டலத்துல அந்த இடத்துல என்ன பண்ணப்பட்டிருக்கு அடையாளப்படுத்திட்டு இருக்கு. பட் 18ஆம் அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் அது முழுக்க முழுக்க போப்பு மார்க்கத்தை பற்றி தான் அது பேசுது. அப்படின்னா 18ஆம் அதிகாரம் படிக்கும் பொழுது நம்ம மற்ற டினாமினேஷன்ஸ் பத்தி என்ன பண்ணக்கூடாதுதான் யோசிக்க கூடாது. அந்த மற்ற டினாமினேஷன்ஸ் பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு மற்ற பேரபிள்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ மற்ற பேரபிள்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது உதாரணத்துக்கு மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல கூட கடைசி காலத்துல இந்த எல்லா டினாமினேஷன்ஸ்க்கும் ஒரு அழிவு எப்படி வரப்போகுதுன்றது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. கோதுமையை மட்டும் எங்க சேர்ப்பாங்க அப்படின்னு பார்த்து நீங்க கூட இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா தெரியும். கோதுமையை கொண்டு போய் எங்க சேர்த்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா களஞ்சியத்துல கொண்டு போய் சேர்த்துறாங்க. ஆனா கலைகளை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைசியா கட்டா என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கட்டுவாங்க. அப்படின்னா கலைகள் ஒன்னா சேர்ந்தனாலே என்ன அர்த்தம்னா கலைகளுக்கு முடிவு வந்துருச்சு, அழிவு வந்துருச்சு, அழிவு. அதே சமயத்துல கோதுமையும் களஞ்சியத்தில் என்ன ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா போகுது. அப்படின்னா இந்த மாதிரியான ப்ராபசிஸ்ல மத்தேயு 13ஆம் அதிகாரம் போன்ற ப்ராபசிஸ் நாம் எடுத்து படிக்கும்போது நாம அது கூட எதை இன்க்ளூட் பண்ணிக்கலாம், எதை சேர்த்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்ற ப்ராட்டஸ்டன்ட் டினாமினேஷன்ஸ் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேர்த்துக்கலாம். பட் ஆனா 18ஆம் அதிகாரம் வரைக்கும் அது முழுக்க எதை பத்தி மட்டும் பேசுது அப்படின்னா போப்பு மார்க்கத்தை பத்தி மட்டும்தான் அது பேசுது அப்படின்றத நம்ம தெளிவா என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ மத்தேயு 13ஆம் அதிகாரத்தை மட்டும் இப்ப நம்ம தனியா எடுத்து பார்த்தோம்னா அந்த 13ஆம் அதிகாரத்துல ஒரு அருமையா ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா கலைகளும் அழிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்னா கட்டுறாரு. அப்படின்னா ப்ராட்டஸ்டன்ட் பிரிவுகள் எல்லாருமே அவர்கள் அழிந்து போவதற்கு முன்பாக ஏதோ ஒரு ஒருங்கிணைப்புக்குள்ள என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வரப்போறாங்கன்றதுல மாற்று கருத்தே இல்லை. அந்த விஷயம் நம்முடைய காலப்பகுதியிலேயே அதுவும் நாம் சார்ந்திருக்கக்கூடிய இடங்கள்லயே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நடக்க ஆரம்பிச்சிச்சு. ரீசெண்டா இப்ப நடக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட்டை பத்தி போட்டிருக்காங்க பெயர் சபையினுடைய யூடியூப் சேனல்ஸ் எல்லாமே.
எல்லா பெயர் கிறிஸ்தவ டினாமினேஷன்ஸ் என்ன பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒன்னா சேர போறாங்க. ஏதோ யூரோப்லயோ அமெரிக்காலயும் நடக்க போறது இல்ல, நம்ம ஊர்லயே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமா என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்குறோம். அந்த சின்ன ஒரு கிளிப்பிங் மட்டும் நான் எடுத்து போடுறேன். இந்த வாய்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு கொஞ்சம் நமக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கும். பட் நீங்க என்ன பண்ணிக்கங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விஷயத்தை பாக்குறதுக்காக என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த என்ன நடந்துட்டு இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க. சென்னையிலே கிறிஸ்தவ தலைவர்கள், எல்லா டினாமினேஷனை சார்ந்த தலைவர்கள் ஒன்று கூடி கேத்தலிக், சிஎஸ்ஐ, லுத்தரன், பேப்டிஸ்ட், மெத்தடிஸ்ட், பெந்தகோஸ்தே சபைகள், அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபை, சுவிசேஷங்கள் என்று எல்லாரும் கூடி அனைத்து கிறிஸ்தவ சபைகளும் இணைந்து நடத்தும் ஒரு மாபெரிய ஒரு கூட்டம். கிறிஸ்தவ சமுதாயத்தின் மூலமாக கல்வி சமுதாயத்திலே எவ்வளவு சேவை செய்திருக்கிறோம். இன்னும் மருத்துவ ரீதியிலே ஏழைகளுக்கு எவ்வளவு சேவை. படிக்க முடியாத மக்கள், பணம் இல்லாத மக்கள், நடுத்தெருவிலே குடும்பத்தினால் தள்ளப்பட்ட மக்கள், இவர்களுக்கெல்லாம் ஆதரவு. இன்னும் முதியோருக்கு ஆதரவு. ஒடுக்கப்பட்ட, அடக்கப்பட்ட, கல்வி மறுக்கப்பட்ட மக்களுக்கு விடுதலையை தந்த அமைப்பு தான் கிறிஸ்தவ அமைப்பு. அந்த கிறிஸ்தவ அமைப்பு என்பது ஏதோ ஒரு தனிமைப்படுத்தி பார்க்கின்ற சூழல் இன்று இந்தியாவிலே இருக்கின்றது. மிகப்பெரிய கல்வி சேவை, மிகப்பெரிய அளவில மருத்துவ சேவை, தொண்டு நிறுவனங்களுடைய சேவை என்கிற உன்னத பணியில ஈடுபட்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் எல்லாமே பலவிதமான நெருக்கங்களை, பலவிதமான சவால்களை சந்தித்து வருவதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே இதுக்கு என்னதான் ஒரு தீர்வு, அதற்கு என்ன செய்வதுன்னு தீர்மானித்த போது சென்னையிலே கிறிஸ்தவ தலைவர்கள், எல்லா டினாமினேஷனை சார்ந்த தலைவர்கள் ஒரு வித்தியாசமின்றி நாம் கூட போகிறோம். நீங்களும் அதற்கு வர வேண்டும். அதோடு கூட கிறிஸ்தவர்களை நேசிக்கும் மக்கள், இன்னும் கிறிஸ்தவ சேவையில் ஈடுபட்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஆதரவாக இருக்கும் மக்கள் ஒவ்வொருவரும் இந்த இடத்திலே கூட போகிறார்கள். அனைத்து சபையில் உள்ள விசுவாசிகளும் கண்டிப்பாக உங்கள் வேன்களை எடுத்துக்கொண்டோ, கார்களை எடுத்துக்கொண்டோ, எந்த வாகனத்தை பயன்படுத்தியோ கண்டிப்பாக YMCA நந்தனத்துக்கு டிசம்பர் 2ஆம் தேதி மாலை 4 மணிக்குள் வரும்படி அன்பாக உங்களை அழைக்கிறோம். நமக்கு தந்திருக்கிற உரிமைகளை, வழிபாட்டு உரிமைகளை மீட்டு எடுத்து நம்முடைய மக்களுக்கு கொடுப்பதற்காக அனைத்து திருச்சபை, கிறிஸ்தவ திருச்சபையினுடைய சார்ந்த அங்கத்தினர்களும் அதனை ஒன்றிணைப்பை உறுதிப்படுத்துவதற்காகவும் நாம் எல்லாரும் இந்த காரியத்தில் ஒருமனப்பட்டவளாய் நிற்கிறோம். நாம் இயேசு கிறிஸ்துக்குள் ஒன்றாய் இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தும் வண்ணமாய் இந்த மாநாட்டுக்கு நாம் எல்லாரும் கூடி வர வேண்டும். தயவு செய்து வந்து பங்கு பெற அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள். இந்த அருமையான கோரிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு பாரபட்சம் பார்க்காமல் நாம் அனைவரும் கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்பதை நிரூபிக்கும்படியாய் நாம் கடந்து வருவோம். அனைவரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். கிறிஸ்தவர்களுக்கு உரிய உரிமைகளை நாம் கேட்போம். அதன் பிறகு நாம் மகிமையான எதிர்காலத்தை ஜனங்கள் சேவையிலே நாம் அனுபவிக்க போகிறோம். ஆகவே இதற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஏன் ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்தவர்களுக்கு இது இரிட்டேட்டிங்கா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வாய்ஸ் கிடையாது, அவங்க மெசேஜ். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து இததான் உரிமையை போய் மீட்க சொல்லியிருக்கார். இயேசு கிறிஸ்து இப்படி உரிமையை மீட்க சொல்லியிருக்கிறார். எங்க எந்த இடத்துலயுமே இல்லை, எந்த வசனமும் இல்லை. இவர்கள் கலைகள் என்பது நமக்கு நல்லாவே தெரியும். கலைகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துருச்சு. பட் ஒரு விஷயம் உண்மை, நம்ம படிக்கிறது எல்லாம் நல்லா நடக்குது மட்டும் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா புரியுது. இஸ்ரேல் ஒரு பக்கம் நடக்குது, இஸ்ரேல் பத்தி படிக்கக்கூடிய ப்ராஃபஸி ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்குது. கிறிஸ்டியானிட்டியை பத்தி படிக்கக்கூடிய ப்ராஃபஸி ஒரு பக்கம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நடக்க ஆரம்பிக்குது. ஸோ அப்படின்னா இந்த பாயிண்ட் ஏன் பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்திய 13ஆம் அதிகாரத்துல இந்த மற்ற டினாமினேஷன்ஸ்னுடைய அழிவுலாம் எப்படி இருக்கும், அந்த அழிவுக்குரிய ஒரு சம்பவங்கள் தான் என்ன நடந்துட்டு இருக்குதுன்றது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு புரியுது. ஆனா 18ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் வரும்போது நம்ம எதை மறந்துடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மற்ற டினாமினேஷன்ஸை பத்தி யோசிக்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மறந்துடணும். அப்படின்னா இந்த இடத்துல தெளிவா நாம 18ஆம் அதிகாரத்துல மகாபாபிலோன்னா அது போப்பு மார்க்கத்தை தான் அடையாளப்படுத்துதுன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதை பொதுவா எல்லாருக்குமே அப்ளை பண்றது என்னவா இருக்காதுன்னா கரெக்டா இருக்காது. ஏன்னா
2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்துல கேட்டின் மகனாகிய பாவ மனுஷனை தன்னுடைய வருகையின் பிரசன்னத்தினால் நாசம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லப்பட்டதெல்லாம் டைரக்டா யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா போப்பு மார்க்கத்தை பத்தி தான் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். பட் ப்ராட்டஸ்டன்ட் மூவ்மெண்ட்டை தேவன் 6ஆம் கால சபை வரைக்கும் என்ன பண்ணதே இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா திட்டதே கிடையாது. ஆக்சுவலா 6ஆம் கால சபையில ப்ராட்டஸ்டன்ட் மூவ்மெண்ட்டுக்கு எல்லாம் தேவன் ஒரு நற்சாட்சி என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காரு. ஆனா லவோதேக்கியா சபைக்குள்ள நுழைஞ்ச பிறகு, அந்த காலப்பகுதிக்குள்ள நுழைஞ்ச பிறகு லவோதேக்கியா சபையுடைய வெளிச்சத்தை பெற இந்த மற்ற டினாமினேஷன் தவறி பாபிலோடைய குமார்த்திகளை என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிடுச்சு. அதனால இந்த இடத்துல ஏன் இதை பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மற்ற ப்ராட்டஸ்டன்ட் டினாமினேஷன்ஸும் ஒரு மிகப்பெரிய அழிவுக்குள்ளதான் போகும்போது மாற்று கருத்து இல்லை. ஆனா நம்ம ரெவலேஷன் 18ல மகாபாபிலோன் அப்படின்னு சொல்லும் போது எல்லா கிறிஸ்டியானிட்டி யோசிக்காம மைண்டுக்குள்ள எதை மட்டும் நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா, அது பர்டிகுலரா போப்பு மார்க்கத்தை மட்டும் என்ன பண்ணுதுங்க, அடையாளப்படுத்துது அப்படின்றத நம்ம கவனிக்கணும். அதுதான் 18ஆம் அதிகாரம் தெளிவா போப்பு மார்க்கத்தை பத்தி சொல்லும் போது அவளை விட்டு வெளியே வா, அந்த வேசி அப்படின்னு என்ன பண்ணப்பட்டிருக்கும்னா சொல்லப்பட்டிருக்கும். இந்த இடத்துல வரக்கூடிய அவள் ப்ராட்டஸ்டன்ஸ் இல்ல, இந்த இடத்துல வரக்கூடிய அவள் போப்பு மார்க்கத்தை தான் அடையாளப்படுத்துது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அதிகாரம் முழுக்க 1914ல இந்த போப்பு மார்க்கமும் யூரோப்ல இருக்கக்கூடிய ராஜ்யங்களும் ஒன்னா சேர்ந்து ஒரு வேசித்தனம் பட்டிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, அடுத்தடுத்து வரக்கூடிய ராஜாக்கள் அவங்க சந்ததிக்கு தான் தேவனே ஆளுகை செய்வதற்கான அதிகாரத்தை கொடுத்தாரு அப்படின்றது அந்த ராஜாக்களும் அதை இந்த போப்பு மார்க்கும் என்ன பண்றாங்கன்னு சரி செஞ்சுட்டு வந்திருந்தாங்க. அது 1914ஓட என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவுக்கு அந்த விஷயம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ராஜாக்கள் ஆட்சி அந்த இடத்துல இல்ல. பழைய மாதிரி 1914க்கு அப்புறமா ராணி மாதிரி என்ன பண்ண முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆளுகை செய்ய முடியல. பழைய மாதிரி என்ன பண்ண முடியலன்னு பாத்தீங்கன்னா, வேசித்தனம் பண்ண முடியல. பழைய மாதிரி சபையை என்ன பண்ண முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா துன்புறுத்த முடியல. அப்படின்னா இந்த பழைய மாதிரி போக்கு மார்க்கம் இல்லையே அப்படின்னு இந்த 18ஆம் அதிகாரம்ல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புலம்புவாங்க. அது என்னன்றதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பின்னாடி பார்க்கலாம். ஏன் இந்த திருப்பி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 18ஆம் அதிகாரம் முழுக்க யாரை பத்தின தீர்க்க தரிசனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா போப்பு மார்க்கத்தை பத்தின தீர்க்க தரிசனம். இதுக்குள்ள கொண்டு வந்து நாம யாரை மிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராட்டஸ்டன்ஸை கொண்டு வந்து நாம மிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். சோ அப்படின்னா தூதன் முதல் அறுவடையின் கால பரிசுத்தவான்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போப்பு மார்க்கத்தை ஓடுங்க, அதுதான் அவளை விட்டு வெளியே வரணும். அப்படின்னா பிரதர் மற்ற டினாமினேஷன்ஸ் விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா அவர்களை விட்டு வெளியே வரணும். அதை பத்தி சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனம் மத்த 24 இருக்கு. யூதேயை விட்டு என்ன பண்ணுங்க, வெளியே வாருங்கள் அப்படின்னா என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா பார்க்கணும். பட் 18ஆம் அதிகாரத்துல தெளிவா 7ஆம் கால சபையின் தூதன் நம்ம கிட்ட நாம என்ன செய்யணும்னு சொல்றாரு. அதுல 2 காரணத்தை என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றாரு. நம்ம மட்டும் அவளை விட்டு வெளியே வரலன்னா அவளுடைய பாவங்களுக்கு என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடன்பட்டுடுவோம். அவளுடைய பாவங்களுக்கு என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடன்பட்டுடுவோம். அப்படின்னா உடன்படுறதுன்னா என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, ஏதோ அந்த பாவத்தினுடைய கரை நம்ம மேல விடும் அர்த்தம்ல, அவ கூடவே சேர்ந்து நாமளும் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாவம் செய்யாதபடிக்கு அவ விட்டு வெளியே வாங்க போப்பு மார்க்கத்துக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு வசனம் தூதன் அவருடைய காலப்பகுதியில் இருக்கும்போதே சொல்லிட்டாரு. ரசூலுடைய காலப்பகுதியிலேயே இந்த ஒரு சத்தியம் லவோதிக்கேய கால சபைக்கு வந்துருச்சு. அப்படின்னா அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமல் இருக்கும்படிக்கு வெளியே வாருங்கள் அப்படின்னா இந்த அழைப்பு 1878லயே வந்துருச்சு. ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு நல்லா தெரியும் 7 வாதிகள் 1914ல இருந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரம்பிக்க போகுது. அப்படின்னா அந்த 7 வாதிகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிருங்க, அவளை விட்டு வெளியே வந்துருங்க. ஒருவேளை அவளை விட்டு நீங்க வெளியே வரலன்னா அவளுக்குள்ள என்ன பண்ணிருவீங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த வாதியிலும் மாட்டுவீங்க, நீங்க அந்த பாவத்துக்கும் என்ன பண்ணுவீங்கன்னா உடன்பட்டுருவீங்கன்றது இந்த இடத்துல 7ஆம் கால சபையின் தூதன் என்ன பண்றாருன்னு பார்த்துதான் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நம்ம நல்லா என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த வசனத்தை இந்த வார்த்தைகளை பேசிட்டு இருக்கும் பொழுது ரசல் மாம்சத்தினுடைய காலப்பகுதியில இருக்கும் பொழுதே இந்த வார்த்தைகள் 7ஆம் கால சபைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைவேற ஆரம்பிச்சிருச்சு.
அப்படின்னா 1914க்கு முன்னாடி இந்த அழைப்பு என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துருச்சு. அப்படின்னா 1914 முன்னாடி இந்த அழைப்பு வந்துருச்சு. எந்த அழைப்பு? அவளை விட்டு வெளியே வா அப்படின்றது 1878லே லவோதிக்கேயா கால சபையின் பரிசுகளுக்கு என்ன ஆயிடுச்சுங்க? வந்துருச்சு. அப்படி வந்துருச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இரும்பையும் களிமண்ணையும் பிரிக்கக்கூடிய ப்ராசஸ் 1914ல இருந்து நடக்குது. கரெக்டா வந்து அடிச்சுச்சு. அப்படி அடிக்கும் போது மோசமான அனுபவங்கள் போப்பு மார்க்கத்துக்கு வரும். அந்த அனுபவங்கள் எல்லாம் நீங்க மாட்டாதபடிக்கு அவரை விட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளியே வாங்கன்றத இந்த இடத்துல என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா 7ஆம் கால சபையின் பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ வாதைகள் ஆன் ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. யார் யாரெல்லாம் அவளுக்குள்ள இல்லையோ அவர்கள் எல்லாம் அவளுக்கு வரக்கூடிய வாதைகள் இருந்து என்ன ஆயிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிட்டாங்கன்றத மாற்று கருத்து. அது மட்டும் இல்லாம ஏன் வெளியே வர சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதபடிக்கு. அப்படின்னா வேட்டிக்கன் இன்னைக்கு வரைக்கும் பல பாவங்கள் என்ன பண்றதுன்னு செஞ்சிருக்கு. அது லிஸ்ட் போட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்கலாம். அந்த பாவத்தினுடைய குற்றத்துக்கு நீங்க என்ன பண்ணாதீங்க, ஆளாகாதீங்க அப்படின்னு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா சொல்றாரு. அப்படின்னா வேட்டிக்கன் செய்யக்கூடிய பாவத்தினுடைய குற்றங்கள் என்ன அப்படின்றத நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லிஸ்ட் போட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்க்கலாம். அவள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதீங்க அப்படின்னு சொன்னாலே அது என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாவம் பண்றது. என்னென்ன பாவம் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாவம் போப்பு மார்க்கம் பண்ணது பரிசுத்தமான காரியங்கள்ல அசுத்தமான காரியத்தை மிக்ஸ் பண்றதுக்கு என்கரேஜ் பண்றாங்க. தேவனுடைய சுத்தமான காரியங்களுக்குள்ள அசுத்தமான மாம்ச சிந்தனைகளை கொண்டு வந்து சேர்க்கிறது. ரெண்டாவது போப்பு மார்க்கம் நாங்கள் கிறிஸ்துவின் சபை அப்படின்னு சொல்லிக்கிட்டு தங்களுடைய போதனைகளை பைபிள் இருந்து என்ன பண்றதுலன்னு பாத்தீங்கன்னா எடுக்கிறது. அதை முற்றிலுமாக என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா விட்டாங்க. அடுத்தது யார் யாரெல்லாம் தங்களுக்கு உடன்படலையோ அவங்கள இன்னைக்கு வரைக்கும் போப்பு மார்க்கம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா துன்புறுத்திட்டு தான் இருக்கு. முன்னாடி ஒரு காலப்பகுதியில சிங்கங்களையும் வன விலங்குகளையும் வச்சு லிட்டலா காயப்படுத்துச்சு. இப்போ ரிஃபைன்டு மெத்தட் இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி என்ன பண்றதுன்னு பாத்தீங்கன்னா செஞ்சுட்டு. அடுத்தது தனக்கு பயங்கரமான மேட்டிமை இருக்குதுன்றது என்ன பண்ணுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா காமிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம உலகம் முழுக்க அசுத்தத்தை என்ன பண்ணிருச்சுன்னா பரப்பிருச்சு. எதன் மூலமா? தன்னுடைய மோசமான உபதேசத்தின் மூலமாக, தன்னுடைய மோசமான உபதேசத்தின் மூலமாக மோசமான நடத்தை என்ன பண்ணிருச்சுன்னா போப்பு மார்க்கம் காமிச்சிருச்சு. அடுத்தது நிக்கோலை மதஸ்தலம் மாறி நிக்கோலை மதஸ்தல ஜனங்களை வசியப்படுத்தி ஆளுகை செய்யக்கூடிய ஒரு குரூப்பா, மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு குரூப்பா இந்த போப்பு மார்க்கம் ஆயிடுச்சு அப்படின்றத பார்க்கணும். அது மட்டும் இல்லாம துணிகரமா பாவம் செய்யாது. எது தப்புன்னு அதுக்கு தெரியுமோ அத தெளிவா பாவத்துக்கு சீசனா போப்பு மார்க்கம் ஆயிடுச்சு. அடுத்து ஏழைகள் கிட்ட இருந்து திருடி இருக்கு போப்பு மார்க்கம் வரலாற்று ரீதியா. அது மட்டும் இல்லாம இயேசு கிறிஸ்துடைய பேரையே திருடி தான் தவறாமையுள்ள போப்பு அப்படின்னு மோசமான ஒரு தேவ தூஷணத்தை போப்பு மார்க்கம் இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்றதுன்னா செஞ்சுட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம கிறிஸ்துவனுடைய ஈடுபலியுடைய கான்செப்டே மாத்தி பூசபலி அந்த மாஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் என்ன பண்ணிட்டாங்க கடைசியா சுவிசேஷத்துக்குள்ள புறஜாதி கொள்கை கோட்பாடுகள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் தான் இந்த போப்பு மார்க்கத்துடைய மோசமான பாவம். சிம்பிளா போப்பு மார்க்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னா சங்கீதம் 10ல போப்பு மார்க்கத்தை பத்தி முழுசா இருக்கு. உதாரணத்துக்கு 10ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை எடுத்து வாசம்னா துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான், அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே. அதுக்கு அழகரச விளக்கம் இருக்காரு. யூரோப்ல இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் நாடுகள் தான் பேருக்கு கிறிஸ்தவ நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டாலுமே கூட அவங்க கொஞ்சம் கூட தேவனுக்குள்ள விசுவாசம் வச்சிருக்கிற மாதிரி காட்டுதில்லை. சோ இப்ப அடுத்து 5ஆம் வசனத்தை என்ன சொல்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தும் விசேஷம் வாசி
வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கலாம். அவளுடைய பாவம் வானபரியந்தம் வெட்டினது, அவளுடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார். அவளுடைய பாவம் வானபரியந்தம் எட்டினது, அவளுடைய அநியாயங்களை என்ன பண்றாராமா நினைவு அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்படின்னா ஏன் இவ்வளவு பெரிய அழிவுகள்லாம் வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாவனுக்கு எந்த அளவுக்கு ஏறி இருந்துச்சாமா பாவம், வானபரியந்தம் ஏறிச்சாமா, தேவன் அதை நினைவு கூர்ந்தாராமா. அப்படின்னா வானபரிதம் எட்டினது அப்படின்னு தேவன் அதுக்கு மேல போகவில்லை அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா இதுல இருந்து என்ன புரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவன் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் வச்சிருக்காரு. எல்லாத்துக்கும் தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு லிமிட் வச்சிருக்காரு. அந்த லிமிட்டை மீற தேவன் ஃபாலோ பண்றது இல்ல. உதாரணத்துக்கு பழைய ஏற்பாட்டுல கூட நம்ம பழைய ஏற்பாட்டு பாபிலோன் பத்தி சொல்லும் போது கூட 51:9 வாசிக்கிறோம். பாபிலோனை குணமாக்கும்படி பார்த்தோம், அது குணமாகவில்லை, அதை விட்டு விடுங்கள், நாம் அவரவர் நம்முடைய தேசங்களுக்கு போக கடவோம், அதன் ஆக்கினை வானம் மட்டும் ஏறி ஆகாய மண்டலங்கள் பரியந்தம் வெட்டினது. எதோடைய ஆக்கினை? முதலாம் உலக பேரரசான லிட்டரலான பாபிலோன் சாம்ராஜ்யத்தினுடைய ஆக்கினை. இது லிட்டரலாவும் ஃபுல்ஃபில்மெண்ட் நடந்துச்சு, ஸ்பிரிச்சுவலாவும் பயிர் கிறிஸ்தவ மண்டலத்துக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நடக்க போகுது அப்படின்றத நம்ம கவனிக்கணும். அப்படின்னா தேவன் எல்லா பாவத்துக்கும் ஒரு லிமிட் என்ன பண்ணிருக்காரு வச்சிருக்காரு. ஓவரா போகிற தேவன் என்ன பண்றதுன்னு பாத்தீங்கன்னா விடுறது இல்ல. உதாரணத்துக்கு ஆதியாகமம் 15:15 நம்ம வாசிக்கும் பொழுது, 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள். யாரு? இஸ்ரேல் ஜனங்களை பத்தி சொல்றாரு. இந்த இடத்துக்கு கானான் தேசம் திரும்பி வருவாங்க, இப்ப இல்ல, 4வது தலைமையில. ஏனென்றால் எமோரியர் அக்கிரமம் இன்னும் நிறைவில்லை என்றார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த இடத்துல இஸ்ரேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு வருவதற்கு முன்பாக அமோரியர்கள் இருந்தாங்க, அவங்கதான் அந்த லேண்டை வச்சுட்டு இருந்தாங்க. பட் அவங்களுடைய பாவம் இன்னும் லிமிட் ரீச் பண்ணலையா? லிமிட்டை ரீச் பண்ணும். அப்படி ரீச் பண்ணும் பொழுது அந்த ஜாதிகளை இஸ்ரேல் தேசம் அழித்து கானான் தேசத்தை கேப்சர் பண்ணும் அப்படின்றது சொல்றாங்க. அப்படின்னா இந்த இடத்துல தெளிவா ஏன் இஸ்ரேல் ஜனங்களை இன்னும் லேண்டுக்கு கொண்டு வரலன்னு தேவன் சொல்றாருன்னா, கானானியர்களுடைய பாவம் இன்னும் முழுசா என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா இடத்துல லிமிட் வச்சிருக்காரு அப்படின்னு புரியுது. அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் தேவன் அதே விஷயத்தை யார் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகாபாபிலோனாகிய போக்குமா இருக்குது. இந்த 5ஆம் வசனத்துல தேவன் என்ன சொல்றாருன்னா, தேவன் அவருடைய பாவங்களை நினைவு கூர்ந்தார். எவ்வளவு சீரியஸா வார்த்தை பாருங்க. அப்படின்னா போக்கு மார்க்கம் செய்துட்ட அக்கிரமத்தை தேவன் மறக்கல. டீட்டெயிலா செக்லிஸ்ட் வச்சிட்டு இருக்கிறார். ஹிஸ்டரியில எல்லாமே வச்சிருக்கிறாரு. அப்படின்னா என்ன செஞ்சான்றத நினைவு கூர்ந்து அவரை அடிக்கிறார். ஏன்னா அவருடைய பாவங்களில் துணிகரம் இருக்கு. பாபிலோனுடைய பாவங்கள் எப்படி இஸ்ரேல் தேசத்துக்கு கிபி 70 அவங்க வெளிச்சத்துக்கு விரோதமாவே ஒரு பாவத்தை செஞ்சதுனால ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவு கிபி 70 ஜெருசலேமுக்கு நடந்துச்சோ, அதே மாதிரியான ஒரு மாபெரும் ஒரு அழிவு யாருக்கு வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாபிலோன் அமைப்புக்கு வரப்போகுது. ரோமன் கத்தோலிக்க சபைக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வரப்போக மாற்றுக்கதே இல்லை அப்படின்றத தூதன் யோவானுக்கு சொல்றாங்க. அப்படி சொன்னதான் நாம கேட்டோம். அதை கேட்டதுனாலதான் அவளை விட்டு என்ன பண்ணிருக்கோம், நாம இப்போ வெளியே வந்திருக்குன்றது எவ்வளவு பெரிய எப்பேற்பட்ட ஒரு பாக்கியமான ஒரு குரூப் நாம. யோவான் வகுப்பாடு நம்ம கேட்டது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். இதோட 5ஆம் வசனம் என்ன அப்படின்னு முடியுது. இதனுடைய தொடர்ச்சி என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுக்கு சுத்தமா இருந்தா நம்ம வரக்கூடிய வாரத்தில் பார்க்கலாம். பொறுமையோடு கேட்டு நம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பார்.